நேரலை கன்னியாகுமரியில் குவிந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குறித்தான உடனுக்குடன் நேரலை. வார விடுமுறை ஒட்டி சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். சுற்றுலா படகுகளில் பயணித்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை என்ற அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி தற்போது கன்னியாகுமரியில் குவிந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை குறித்தான கூடுதல் விவரங்கள் செல்வராஜ். நிச்சயமாக உலக சுற்றுச்சூழல் குறிப்பாக சுற்றுலாமாக கருதப்படுகின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி பகுதியாகும். இந்த பகுதியில் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக வருவார்கள். குறிப்பாக சர்வதேச சுற்றுலா தலமாக கன்னியாகுமரி தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. அவர்கள் கன்னியாகுமரி சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் மற்றும் கடலின் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் பாறை மற்றும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை படகில் சென்று கண்டு ரசிப்பார்கள். அந்த வகையில் இன்று வார விடுமுறையை முன்னிட்டு அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் அங்கு வந்த வண்ணம் உள்ளார்கள். இன்று அதிகாலையிலிருந்தே கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது. விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றுக்கு இணைக்கக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலமும் அமைக்கப்பட்ட பிறகு கட்டுக்கடங்காத கூட்டமும் வந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளும் ஆர்வமாக வந்து சுற்றுலா படகுகளில் பயணித்து தங்களுடைய செல்ஃபி எடுத்து தங்களுடைய இன்று விடுமுறை நாளை கழித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் அடைந்துள்ளார்கள். மேலும் கூட்டம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் நேரடியாக விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் படகு பயணம் மேற்கொள்வதற்கும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து தங்களுடைய அந்த கடலின் சீற்றம் மற்றும் இருப்பதன் காரணமாக கடலில் குளிக்க நம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் சுற்றுலா பயணிகள் தங்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். சூர்யா, விடுமுறை நாளை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.